சரி இதில் தான் ஒன்றும் இல்லை, கேமராவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா இதுலேயாவது நம்பரை மாற்றினேன். அதில் நம்பரையும் மாற்றலை, அதே 50 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சலு. அப்புறம் ஏன் அவன் வச்சிருக்கான்னு தெரில, நான் ஏன் வாங்குறேன்னு தெரில, எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது OnePlus Nord 2Tயோட ரிவ்யூ தான். இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஆகிருக்க பட்ஜெட்னு பார்த்தோம்னா 29,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கா, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதை வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்து போக்கோ F4 வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நம்ம உங்களுக்காக தான் அந்த ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறையா டெஸ்ட்லாம் அதை வச்சு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ Nord 2Tயோட ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டல்னு ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, அதுக்கப்புறம் 80 வாட்ஸ்க்குண்டான ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு TPA கேஸ், அப்புறம் சிம் ஜாக், அப்புறம் சம் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனோட டைமென்ஷன் பார்த்தோம்னா இது ஒரு 6.43 இன்ச் டிஸ்பிளே, 190 கிராம் வெயிட் இருக்குது, 8.2 mm திக்னஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிளாஸ் சப்போர்ட் இருக்கு, ஆனால் அது என்ன கிளாஸ்ன்னு தெரியல. சைடில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் சப்போர்ட் இருக்கு, 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு அந்த டுவெல் சிம்லையும். அதுக்கப்புறம் அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், இதில் அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. இது வந்து நீங்கள் எதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதனாலன்னு. அடுத்து ஃபோனோட ப்ராசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 1300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மாதிரி Nord 2ல வந்து 1200 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதில் இதுக்கு வந்து ஜஸ்ட் AI கேப்பபிலிட்டிஸ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மற்றபடி பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜிபியூக்குன்னு பார்த்தோம்னா Mali G77 யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்குது, LPDDR4X RAM தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க கேமிங்க்கு. SD கார்டு சப்போர்ட் கிடையாது. Android 12 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. ActionOS 12.1 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 மேஜர் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 13 and 14 எதிர்பார்க்கலாம். அடுத்து டிஸ்பிளே 6.43 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 90 Hz பேனல், HDR10+ சப்போர்ட் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டால்பி விஷன் டால்பி அட்மாஸ்லாம் எதிர்பார்த்துறாங்க, அதெல்லாம் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கேமராவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி சென்சார் பார்த்தோம்னா 50 மெகா பிக்சல் சோனி IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து f1.8 லென்ஸில் பேர் ஆயிருக்கு. இந்த கேமராவோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா Nord 2ல பார்த்தீங்கன்னா அதே கேமரா தான் இதில் இருக்குது. ஸோ பெருசாக அதுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது, சேம் கேமரா தான். ஒருவேளை நீங்கள் கேமராக்காக வந்து இந்த ஃபோனை அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ண வேணாம். ஏன்னா இதில் வந்து கேமரா விஷயத்தில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணல, அதே கேமரா தான். அடுத்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இது ஒரு f2.2 லென்ஸில் பேர் ஆயிருக்கு. 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக எதுக்குன்னே தெரியாமல் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 32 மெகா பிக்சல் சோனி IMX615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு f2.4 லென்ஸில் பேர் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் AS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080p 30 fps சப்போர்ட் இருக்கு. ரியலில் பார்த்தீங்கன்னா 4K 30 fps வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு, 60 fps சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் பேட்டரி 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தோம் தெரியுமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வேறு எதுவும் கிடையாது, இதுதான். இதுக்கு முன்னாடி Nord 2ல வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ இருக்க Nord 2Tல 80 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குது, இவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் எப்பயும் போல OnePlusல இருக்க மாதிரி டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ஆப்டெக்ஸ் HDலாம் இருக்குது. அப்புறம் வேரியன்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பரவாயில்ல 6GB 128GB வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதையும் தூக்கிட்டு 8GB 128GB 12GB 256GB 2 வேரியன்ட் தான் வருது. 8 to 128 பார்த்தோம்னா 29,000க்கும், 12 to 256 வந்து பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் வேரியன்ட்னு பார்த்தா வழக்கம் போல் வாயில நுழைய மாதிரி 2 பேர் வச்சுருக்காங்க. ஒன்று கிரே ஷேடோ, இன்னொன்று ஜெட் பேக்கு. அதோட கலரை வந்து நான் இங்கே கொடுக்குறேன், அது என்ன கலர்னு பார்த்து நீங்களே அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. எனக்கு அது என்ன கலர்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்றதை நம்ம ப்ளூ சட்டை மாறன் சார் சொல்லணும்னு நினைக்கிறாரு. வாங்க ப்ளூ சட்டை மாறன் சார் வந்து நீங்களே உங்கள் கருத்தை இதில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. இந்த ஃபோனை பற்றி நம்ம என்ன பேசலாம்னா பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோனையே நானும் ஃபோன் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி அதுக்கு வேறு எல்லாருக்கும் பெட்டியாக ரிவ்யூ பண்ணிட்டு அனுப்பி அதுக்கு ஒரு லான்ச் வண்டியை ஒன்று வச்சு ஊரில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு பொழுது போகாமல் லான்ச் ஒன்று நடத்தி ஃபோனில் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. சரி அந்த ஃபோனு தான் ஏதாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே நல்லா இல்லை. சரி ஃபோனில் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃபோனில் Dimensity 1200 இருந்துச்சான். இதில் அதே கொஞ்சம் நம்பரை மாற்றி Dimensity 1300ன்றாங்க. சரி ஏதோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏதாவது கிளாக் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது.
ஒன்றுமே இல்லை, வெறும் ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு எதுக்கு நம்பரை மாற்றினான்னு எனக்கு தெரியல. சரி இதில் தான் ஒன்றும் இல்லை, கேமராவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா இதுலேயாவது நம்பரை மாற்றினேன். அதில் நம்பரையும் மாற்றலை, அதே 50 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சலு. அப்புறம் ஏன் அவன் வச்சிருக்கான்னு தெரில, நான் ஏன் வாங்குறேன்னு தெரில, எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. சரி இதுக்கு நான் வந்து பேசாமல் இதையே வாங்கிட்டு போயிடுவேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரி அடுத்து வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு இப்போ 80 வாட்ஸ் கொடுத்துருக்கானா. சரி இதனால எவ்வளோ நேரம் நான் கூடியிருக்குன்னு கேட்டால் அதெல்லாம் எதுவும் கூடியிருக்காது, அதே டைமில் தான் சார்ஜ் ஆக முடியும். அப்புறம் இருக்கிற அதை வேறு மாற்றினீங்கன்னு கேட்டால் வேறு வழி தெரியல எங்கன்றியா. சரி வழக்கம் போல் ஒரு உருட்டு வாங்கிய ஆக்சிஜன் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸு, சரி இதை வச்சு ஃபோனை வைக்கலான்னு பார்த்தா இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு ஆக்சிஜன் வாய்ஸுக்கு பதிலாக கலர் வாய்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் அலர் ஸ்லைடரை கொடுத்துருக்கேன். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஃபோனே வந்து நான் 2ஓட அதே ஃப்ரேமு தான். அந்த ஃப்ரேமில் இருந்த அலர் ஸ்லைடரு வேறு வழி இல்லையன்றக்காண்டி இந்த ஃபோனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றதுக்கப்புறம் வர ஃபோனில் அலர் ஸ்லைடர் இருக்குன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ அதையும் தூக்கி விட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை முடிவுக்கு என்னென்னா வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட 29,000 ரூபாய் இருக்குது, அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து நான் ஃபோன் வாங்கணும், எனக்கு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ஃபோனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அம்பிட்டு வேறு இதை தவிர்த்து மற்றவங்கலாம் ஸ்னாப்ட்ராகன் 870, LPDDR5X RAM, 3.1 ஸ்டோரேஜ், டால்பி விஷனு, டால்பி அட்மாஸ்னு அம்பட்டியும் தூக்கி கொடுத்துக்கிட்டீங்க. இவங்க என்னன்னா இன்னும் அதில் பாதாளத்துக்கு போய் ஆக்சிஜன் வாய்ஸை பிடிக்கிட்டு விட்டாங்க, அலர் ஸ்லைடர் பிடிக்கிட்டு விட்டாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோன் வாங்கணுமான்னு கேட்டால் வாங்க வேணாம் மக்களே. உங்களுக்கு இதுக்கு அடுத்து நாட் 3 வருதும், அதை பாருங்கள். இல்லை அதுலேயும் இதே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நாடையே விட்டுட்டு வேறு ஏதாவது கம்பெனியை நோக்கி போயிருங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த சிவப்பு கலர் பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு மணி ஒன்று இருக்கும், அந்த மணியை டங்குன்னு அடிச்சு விடுங்க. அப்போ தான் அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மாறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், see you, bye bye.